அரபு தீபகற்பத்தின் தென்கிழக்கு முனையில் ஒரு சிறப்புமிக்க நாடு தனது தனித்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படும் UAE. இன்று நாம் காணும் இந்த ஒருங்கிணைந்த அதிநவீன மற்றும் சகாப்தத்தை முந்திய இந்த நாடு ஆரம்ப முதலே இவ்வாறு இருந்ததா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்பதுதான். பல தசாப்தங்களுக்கு முன்னர் இது 7 சிறிய பகுதிகளாக பிரிந்திருந்தது. இவ்வாறு பிரிந்திருந்த பல பகுதிகள் ஒரு கொடியின் கீழ் ஒரு கனவின் அடிப்படையில் ஒன்றிணைந்தமை ஒரு தனிச்சிறப்பு மிக்க வரலாறாகும். 19ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை இப்பகுதி பிரித்தானிய ஆட்சியின் கீழ் தற்காப்பு ஒப்பந்த அமைதிகள் நாடு அல்லது துருசிய அமைதி என்று அழைக்கப்பட்டது. இங்கு 7 சிறிய சிற்றரசுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி அமீர் அல்லது மன்னர்கள் மூலம் ஆளப்பட்டன. அவை அபுதாபி, துபாய், சார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜைரா என்பன. இந்த காலகட்டத்தில் இங்கு பிரதான தொழில் முத்து எடுத்தல், மீன்பிடித்தல் மற்றும் வணிகம் என்பன. இங்கிருந்தவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது, அதேவேளை சவாலானது. இவர்களது வாழ்க்கை முறைமையானது பாலைவன வாழ்க்கை, கடல் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தன. செல்வம் பெரும்பாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே குவிந்திருந்தது. நவீன அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகள் மிகவும் குறைவாக இருந்தன. ஒவ்வொரு அமீரகமும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அவை ஒரே மொழி, பண்பாடு, மதம் மற்றும் வரலாற்றை கொண்டிருந்தன. 1960களில் பிரிட்டனின் செல்வாக்கு இப்பகுதியில் குறையத் தொடங்கியது. அதன் பின்னர் இப்பகுதியில், குறிப்பாக அபுதாபியில் பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1960களில் எண்ணெய் கண்டுபிடிப்பு ஆரம்பித்த போது இந்த பிரதேசத்தின் நிலைமை முழுவதும் மாற்றம் பெறத் தொடங்கியது. இதன் விளைவாக 1968ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அபுதாபி ஆட்சியாளர் ஷேக் சைட் பின் சுல்தான் அல் நஹ்யான் மற்றும் துபாய் ஆட்சியாளர் ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் இருவரும் ஒரு பாலைவனத்தின் ஒரு முகாமில் அமர்ந்து தங்கள் மக்களின் எதிர்காலத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக விவாதித்தனர். இவர்களது இந்த விவாதத்தின் முடிவில் இந்த சிறிய பிரிந்திருக்கும் அமீரகங்கள் தனித்தனியாக வளர முடியாது என்றும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான பிரகாசமான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் உணர்ந்தார்கள். அவர்களது தொலைநோக்கு, ஞானம் மற்றும் தேசிய ஒற்றுமையின் மீதான நம்பிக்கைதான் இந்த ஒன்றியத்தின் அஸ்திவாரம். 1971 டிசம்பர் மாதம் 2ஆம் திகதி மாபெரும் வரலாறு படைக்கப்பட்டது. அபுதாபி, துபாய், சார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன் மற்றும் ஃபுஜைரா ஆகிய 6 அமீரகங்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் எனும் பெரும் ராஜ்யத்தை உருவாக்கின. பின்னர் 1972 பிப்ரவரியில் 7வது அமீரகமான ராசல் கைமாவும் இணைந்து கொண்டது. இவ்வாறு பாலைவனத்தின் மணலில் ஒரு புதிய வலுவான தேசம் பிறந்தது. ஷேக் சைட் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் ஜனாதிபதியாகவும் ஷேக் ராஷித் துணை ஜனாதிபதி மற்றும் பிரதமராகவும் பொறுப்பேற்றனர். அபுதாபி UAE-இன் தலைநகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அத்தோடு இந்த 7 அமீரகங்களின் ஆட்சியாளர்கள் சேர்ந்து அமைத்த பெடரல் சுப்ரீம் கவுன்சில் FSC உருவாக்கப்பட்டது. இந்த பெடரல் சுப்ரீம் கவுன்சில் மூலமே UAE-இன் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். UAE உருவாக்கப்பட்ட காலம் முதல் அதன் தலைமை பதவி பொதுவாக அபுதாபி ஆட்சியாளருக்கே வழங்கப்படுகிறது. அதேபோல் UAE-இன் துணை தலைவர் பதவி தொடர்ச்சியாக துபாய் ஆட்சியாளருக்கு வழங்கப்படுகின்றது. பெடரல் சுப்ரீம் கவுன்சிலின் உறுப்பினர்களின் அதிகாரப்பூர்வ வாக்கெடுப்பின் மூலம் தலைவர் தெரிவு செய்யப்படுகிறார். இது பொது தேர்தல் அல்ல, ஒரு சம்பிரதாய பூர்வ தேர்தல் மட்டுமே. UAE-இன் அரசியல் அமைப்புப்படி தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் பொதுவாக அதே ஆட்சியாளரே மீண்டும் மீண்டும் தேர்வு செய்யப்படுகிறார். UAE-இன் தற்போதைய தலைவர் ஷேக் முகமது ஷாயித். UAE-இன் கொடியானது முதலாக 1971 டிசம்பர் 2 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1971 இடம்பெற்ற கொடி வடிவமைப்பு போட்டியில் வடிவமைக்கப்பட்ட 1030 வடிவமைப்புகளில் இருந்து தற்போதைய இந்த கொடி தெரிவு செய்யப்பட்டது. இக்கொடியானது சிவப்பு, பச்சை, வெள்ளை மற்றும் கருப்பு வர்ணங்களை கொண்டது. சிவப்பு நிறமானது தியாகம், வீரம், துணிவு என்பவற்றையும்,
பச்சை நிறம் முன்னேற்றம், வளர்ச்சி, வளமான எதிர்காலத்தையும், வெள்ளை நிறம் அமைதி, தூய்மை, நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமானம் என்பவற்றையும், கருப்பு நிறம் நாட்டை காத்தல், உறுதி, சக்தி, தீமையை வெல்லல் என்பவற்றையும் குறிக்கின்றது. UAE-யின் தேசிய விளையாட்டு ஒட்டக பந்தயம், அதேவேளை தேசிய பறவை பாஸ்டன் பருந்து மற்றும் தேசிய விலங்கு அரேபியன் ஒரிக்ஸ் என்பனவாகும். ஒரு தனி ராஜ்யமாக ஒன்றிணைந்த பிறகு UAE ஒரு புதிய பாதையில் பயணித்தது. பெட்ரோலிய வருவாயை அறிவார்ந்த முறையில் முதலீடு செய்தது. உட்கட்டமைப்பு வளர்ச்சி, உலக தரத்திலான கல்வி முறை, நவீன மருத்துவ வசதிகள், வலுவான பாதுகாப்பு மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்த பொருளாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டன. சில ஆண்டுகளில் பாலைவன பகுதிகள் நவீன நகரங்களாக மாறின. துபாய் வணிகம், சுற்றுலா, விமான போக்குவரத்து மையமாகவும், அபுதாபி அரச நிர்வாகம், எண்ணெய் துறை, கலாசாரத்திற்கான மையமாகவும் வளர்ந்தது. பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வந்து வேலை செய்யும் இடமாக UAE மாறத் தொடங்கியது. தொழில்கள், விமான நிறுவனங்கள், கட்டுமானம், வணிகம், தொழில்நுட்பம் அனைத்தும் வேகமாக வளர்ந்தன. இன்று UAE என்பது உலகின் மிக உயரமான கட்டிடம் பர்ஜ் கலிஃபாவின் தாயகமாகவும், உலகின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும், விண்வெளி ஆராய்ச்சி உட்பட தொழில்நுட்பத்தில் முன்னோடியாகவும், 200க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் பல்கலாசார மையமாக, அமைதி, பாதுகாப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தின் மையமாகவும் திகழ்கிறது. எனவே UAE-யின் கதை என்பது பிரிந்த சிறு நிலப்பகுதிகள் ஒன்றாகி ஒரு வலிமையான தேசமாக உருவான ஒரு வெற்றி கதை. இது தொலைநோக்கு தலைவர்களின் ஞானத்தின் கதை. இது ஒரு மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை காத்துக்கொண்டே எதிர்காலத்தை நோக்கி தைரியமாக நடந்து பாலைவனத்தை ஒரு கனவு உலகமாக மாற்றிய கதை. இந்த பெரும் சரித்திர நிகழ்வின் நினைவாகத்தான் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 2ஆம் நாள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய நாளாக, அதாவது UAE-இன் நேஷனல் டே ஆக மிக பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது.